ஒரு முறை ஒரு அம்மா என்ன செய்தாங்கன்னா கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு 10 வயசு பையன் இருந்தான். அவனு பக்கத்துல சீட்ல உட்கார வச்சுட்டு கார் ஓட்டிட்டு போயிருக்காங்க. திடீர்னு ரொம்ப ஜோரா மழை வந்துச்சு. மழை வந்ததும் இவங்க உடனே அந்த விண்ட்ஸ்கிரீன் வைப்பரை ஆன் பண்றாங்க. அப்ப அந்த வைப்பர் என்ன செய்யுது, ஃப்ரண்ட் கிளாஸஸ் அப்படியே தொடச்சிட்டு வருது. இவன் அதை அப்படியே பார்த்துட்டே வரான். பார்த்துட்டே இருக்கும்போது சொல்றான், அம்மா எனக்கு ஒரு தாட் வருது மம்மி அப்படின்னு சொல்றான். என்னப்பா அப்படின்னு கேக்குறாங்க. அவன் பேர் வந்து மேத்யூ. என்ன மேத்யூன்னு கேட்கும் போது அவன் சொல்றான், அம்மா நான் வந்து ஒன்னு யோசிச்சுட்டே இருக்கேன். நீங்க இப்ப மழை பெஞ்சதும் இந்த விண்ட்ஸ்கிரீன் வைப்பரை போட்டீங்கல்ல, அந்த மழை வந்து நம்முடைய பாவம் மாதிரிமா, சின்ன மாதிரி இந்த வைப்பர் என்ன செய்யுது, அப்படியே அதை அழிச்சிட்டே இருக்கு. நம்ம எப்பெல்லாம் பாவம் பண்றோமோ அந்த வைப்பர் வந்து அழிக்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட் வருது அப்படின்னு சொன்னானா. மம்மிக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம பையன் 10 வயசுதான், ஆனா இவ்வளவு அழகா யோசிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்போ என்ன செய்யறாங்க, அவங்க எவ்வளவு ஆழமா அவங்க மனசுல இருக்குதுன்னு சொல்லி அதை பாக்குறதுக்காக ஒண்ணு கேக்குறாங்க. இந்த மழை பாவம் மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க, ரொம்ப நல்லா யோசிச்சு சொல்றீங்க. ஆனா என் மனசுல ஒரு கேள்வி வருது, மழை திரும்ப திரும்ப பெய்யுதே, அது நமக்கு என்ன சொல்லுதுப்பா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவன் என்ன செய்ய, ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல, உடனே ஆன்சர் பண்றான். அவன் சொல்றான், நாம் திரும்ப திரும்ப பாவம் செய்யறோமா, ஆனா தேவன் திரும்ப திரும்ப என்ன செய்யறாரு, நம்மள மன்னிச்சுட்டே இருக்காருமா அப்படின்னு சொல்றான். அதுல இருந்து அந்த அம்மா எப்பெல்லாம் கார்ல ஏறி உட்காடுறாங்களோ, ஸ்பெஷலி மழை பெய்யும் போது அவங்களுக்கு என்ன செய்யும், இதுதான் அவங்க மனசுக்கு வரும். வானவில நம்ம பார்க்கணும்னா முதல்ல கொஞ்சம் என்ன செய்யணும், மழையே தாங்கணும். அத போலதான் நாமும் அடிக்கடி கர்த்தர்கிட்ட வந்து நம்ம பாவங்களுக்கு என்ன செய்யணும், மன்னிப்பு கேட்கணும். அவர் என்ன செய்வார், நம்மள கண்டிப்பாக மன்னிப்பார். தேவன் நம்முடைய பாவங்களை பார்த்து நம்ம விட்டு என்ன செய்வதில்லை, விலகுவதில்லை. நாம் எத்தனை முறை தவறினாலும் மனம் திரும்பி அவரிடத்துல வந்தா அவர் எப்போதுமே என்ன செய்யறாரு, மன்னிக்க தயாராக இருக்கிறார். 1 யோவான் 1:9 சொல்லுது, நாம் நம்முடைய பாவங்களை ஒப்புக்கொண்டால் அவர் விசுவாசமும் நீதியும் உள்ளவராக இருப்பதால் நம்முடைய பாவங்களை மன்னி எல்லா அநியாயத்திலிருந்து என்ன செய்வாரு, நம்மை சுத்திகரிப்பார். இந்த நேரத்துல படுக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்துட்டு சமாதானத்தோடு உறங்க செல்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. குட் நைட்.